அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவ சமூகத்திலே கடந்து செல்லும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்தில் வசதி படைத்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், மேன்மை தங்கியவர்கள் பிரவேசிக்கும் அலங்கார வாசலிலே ஒரு மனிதன் தாயின் கருவிலிருந்து உருவான நாள் முதலாய் சப்பானியாய் பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளாய் முடக்கப்பட்ட நிலையிலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வை இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு முன்பாக வைக்கிறது. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு அவன் அவர்களை பார்க்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாலை நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்போடு கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இந்த நேரலின் மூலமாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நம்மில் அநேகருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? ஏதாகிலும் கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஏதாகிலும், உங்களிடத்திலே கேட்டால் உங்களுக்கு ஏதாகிலும், ஒவ்வொருவருடைய தேவைகளும் வித்தியாசமாயிருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஆமென் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாயிருக்கும். இந்த மனுஷன் அந்த தேவ மனிதர்களை ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கிறான், ஏதாகிலும் கிடைக்கும் என்று. நீங்கள் 5வது வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம். காரணம், இதுவரைக்கும் அவன் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை அவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 40 ஆண்டு காலம் பலவீனப்பட்டவன், எத்தனை ஆண்டு காலமாய் இந்த ஆலயத்தின் வாசலிலே இருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் ஆலயத்தின் வாசலிலே இருக்கிற எவரையும் கைவிட்டதாய் சரித்திரமில்லை. ஆமென். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கில் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் அமர்ந்திருப்பதையே நான் நாடுவேன். ஆமென். அப்போ ஆலயத்தின் வாசலில் இருந்தால் கூட அற்புதம் நம்மை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அடிக்கடி கடந்து வருகிற வேத பகுதி, இதனுடைய சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்திலும் ஏதாகிலும் கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்திலே வந்திருப்போமே, ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் தேவன் கொடுத்தது நிறைவானது. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது ஆமென் அப்பொழுது அந்த நேரத்துக்கான ஒரு தேவை, அந்த நேரத்துக்கான ஒரு சொல்யூஷன். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்தது அதல்ல, ஒரு சர்வாங்க சுகம். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. பேதுரு யோவானும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆமென் அவர்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? இத்தனை ஆண்டு காலமாய் இவன் முடக்கப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்தீர்களே, இத்தனை ஆண்டு காலமாய் இவன் வாழ்க்கை அலங்கோலமாய் இருந்ததை நீங்கள் தான் பார்த்தீர்கள். நீங்கள் பார்த்து நீங்கள் அறிந்திருக்கிற இவன், நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவன், நீங்கள் அறியாத ஒருவன் அல்ல.
நீங்கள் இதுவரைக்கு பார்க்காத ஒருவன் அல்ல. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அவனை எப்படி பார்த்தீர்களோ, இத்தனை ஆண்டு காலம் எப்படி அவனை குறித்து அறிந்தீர்களோ, இப்பொழுது ஒரு தெய்வீக மாற்றம் அவனுக்குள் வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற பார்வையிலும் வித்தியாசம், பார்க்கிற மனிதனும் வித்தியாசமாக இருக்கிறான். ஆமென். அதற்கு காரணம் நாங்கள் அல்ல. பேதுரும் யோவானும் சொல்லுகிறான், we are not responsible. நாங்கள் அதற்கு காரணம் அல்ல. ஆமென். அதற்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய நாமம். ஆமென். அவருடைய நாமம், இயேசுவின் நாமம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமம். இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது, எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. பல மதத்தினர்கள் பயன்படுத்தக்கூடிய பல நாமங்கள் இருக்கிறது. அவரவர்களுடைய தெய்வங்களுடைய நாமங்கள் இருக்கிறது. 33 கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியாத அவருடைய கணக்கு அது. அப்படி ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற கணக்கு உண்மையாயிருந்தால் அத்தனை நாமங்கள் இருக்கிறது, அத்தனை நாமங்கள் இருக்கிறது. ஆனால் எத்தனை கோடி நாமங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்த நாமமும் மேலானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அநேக நாமங்களை உச்சரிக்கிற ஜனங்கள் உலகத்தில் இருக்கலாம். பல்வேறு நாமங்களை, ஒருவேளை மனிதர்களை தெய்வங்களாய் வணங்கி மனிதர்களுடைய நாமங்களை உச்சரிக்கிற கூட்டம் இந்தியாவில் அதிகம் இருக்கிறது. அப்படி அவர்கள் உச்சரித்தாலும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வல்லமை உள்ள நாமம் என்றால் அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமம் இவனுக்கு செய்த 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, அந்த நாமத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள்ளும் வரும்போது, வெறுமனே இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது, இயேசுவின் நாமம் பயங்கரமானது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவருடைய நாமத்தை பற்றும், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, பற்றும் விசுவாசம். பற்றி பிடிக்கிறதுல. ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், பற்றும் விசுவாசம். அவனை சர்வாங்க சுகத்தை தந்த. முதலாவது, இந்த நாமம் நமக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒன்று, இந்த நாமத்துக்கு என்ன வல்லமை உண்டு அப்படின்னா, சுகமாக்கும் வல்லமை உண்டு. என்ன வல்லமை உண்டு? there is power to heal, healing power. 40 வருஷமாய் முடமாக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு, யோவான் சாதாரண ஒரு மனிதர்கள் தான். இவர்கள் இப்பொழுதுதான், ஆமென், ஆண்டவருடைய காலங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற, ஆமென், ஒரு பிகினர் ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் நடக்கவில்லை. உபதேசிக்கிறார்கள், போதகம் பண்ணுகிறார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் பிரத்யட்சமான அற்புதங்கள் அவர்கள் கைகளிலே நடக்காத சூழ்நிலையிலே அவர்களும் ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீ எதிர்பார்க்கிற எதுவும் எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த நாமத்தை பயன்படுத்தி ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்திருந்தால் தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. இதுதான் முதல் முறையாக இயேசுவின் நாமத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தின முதல் இடத்திலேயே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்திற்கு சுகமாக்கும் வல்லமை உண்டு, சுகமாக்கும் வல்லமை உண்டு. 11வது வசனத்தை வாசிக்கும் போது, குணமாக்கப்பட்ட சப்பானி, குணமாக்கப்பட்ட சப்பானி. ஆமென். 2வது வசனத்திலே, தாயின் வயிற்றிலே பிறந்த சப்பானி. இவனுடைய பெயர்கள் எல்லாமே அப்படிதான் உச்சரிக்கப்படுகிறது. அவனுடைய பலவீனத்தை மையப்படுத்தியே, அவனுடைய வியாதியை மையப்படுத்தியே, அவன் சரீரத்தில் அனுபவிக்கிற வேதனைகளை வைத்தே அவனுடைய பெயர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நாமம் எத்தகைய வல்லமை உள்ளதென்றால், ஆமென், சுகமாக்கும் வல்லமை உள்ளது. ஆமென். பேதுரு அவனுடைய கைகளை பிடித்து தூக்கின போது, அந்த கைகளை அவன் பற்றி பிடித்த போது
போது, ஆமீன், இயேசுவின் நாமத்தை அவனுடைய மேலே உச்சரித்த போது அவன் அந்த நாமத்தை விசுவாசித்தான். அந்த நாமம் அவனுக்குள் சுகத்தை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட சுகமாம்? வசனம் சொல்லுகிறது, சர்வாங்க சுகம். சர்வாங்க சுகம், சர்வ அங்கமும் சுகமடைந்தது. ஏதோ ஒரு பகுதி அல்ல, சர்வ அங்கம்னா என்ன? இது அங்கம். இது மேனி, திருமேனின்னு சொல்லலாம், மேனின்னு சொல்லலாம். இது அங்கங்கள், சரீரத்தின் அங்கங்கள், அவயவங்கள். அப்போது சுகம் என்பது ஒரு பகுதியை சார்ந்தது மாத்திரமல்ல, தேவன் சுகப்படுத்தினால் முழுமையுமாக சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்க, இப்போ கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்குது, இல்லைன்னா பிளாடரில் ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் நான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். கொஞ்சம் தான் எடுத்தாங்க பாஸ்டர். எவ்வளோ தான் எடுத்தாங்க? கொஞ்சம் தான் எடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொஞ்சம் கற்களை தான் அவங்களால உடைச்சி எடுக்க முடிஞ்சிச்சு, மிச்சம் உள்ளே வச்சிருச்சு. இதுதான் மருத்துவர்களுடைய மருத்துவம். ஆனால் தேவன் சுகப்படுத்தினால் சர்வாங்க சுகம். அல்லேலூயா. அதில் சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. இந்த ராத்திரி நேரம் இயேசுவின் நாமத்தை நாம் பற்றி, இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது அந்த இயேசுவின் நாமம் நமக்கு சர்வாங்க சுகத்தை தர வல்லமை உள்ளது. ஆமென். அப்போ முதலாவது அந்த நாமத்தில் என்ன இருக்குது? ஒரு ஹீலிங் பவர், ஒரு சுகமாக்கும் வல்லமை. அதனால தான் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு சுகமாக்கும் வல்லமை உண்டு. ஆமென். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே. ஆண்டவர் சொல்கிற இடம் எல்லாம் என் நாமத்தினாலே. சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்போது என் நாமத்தினாலே. நீங்கள் போய் ஆமென் வேறு எந்த நாமத்தை, எந்த புனிதர்களுடைய நாமத்தை சொன்னாலும் அற்புதம் நடக்காது. ஆமென். ஒருவேளை அது அப்படி நடக்குது அப்படின்னா அது பிசாசு கிரியைகளை தவிர ஆண்டவருடைய வல்லமையினால் அற்புதம் நடக்காது. ஆண்டவருடைய வல்லமையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசு என்கிற நாமத்தை மட்டுமே நாம் உச்சரிக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு சர்வாங்க சுகம் தேவைப்பட்டால், எல்லா அங்கங்களும் பலவீனப்பட்டிருக்கிறது. எது பலவீனப்பட்டிருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. கண்ணு பலவீனப்பட்டிருக்குது, கை பலவீனப்பட்டிருக்குது, காலு பலவீனப்பட்டிருக்குது, முட்டி எலும்புகள் பலவீனப்பட்டிருக்குது. என் சரீரத்தில் பாதிக்கப்படாத அவயவங்களே இல்லை என்று சொல்வீர்களே, ஆனால் சர்வாங்க சுகத்தை தருது இயேசுவின் நாமம். ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தை இந்த ராத்திரி வேளை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போது நீங்கள் அறியாத ஒரு சுகம். ஆமென். நீங்கள் அனுபவிக்காத ஒரு சுகம். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தை வாசியுங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். ரெண்டாவது, பலப்படுத்துகிற நாமம். என்ன நாமம்? பலப்படுத்துகிற நாமம். சுகம் வந்துருச்சு, ரெண்டாவது பலன் வருது. என்ன வருது? பலன் வருது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம், சரியாயிருச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுங்கன்னு என்ன சொல்லிடுறாங்க? டாக்டரு சொல்லிடுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்து 1 மாதம் ஆனாலும் நமக்கு என்ன வரல? பலன் வரல. ஆமென். ஆனால் ரெண்டாவது ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாச்சு. ரிப்போர்ட் எடுத்து எல்லாம் நார்மலு, உங்களுக்கு வியாதி சுகம் ஆயிடுச்சு, டெங்கு ஹீல் ஆயிடுச்சு, தைராய்டு சுகம் ஆயிடுச்சு, டைஃபாய்டு சுகம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் சொன்னாலும் நமக்கு என்ன வரல? இப்போது பலன் வரல. சுகம் வந்துருச்சு, ஆனால் என்ன வரல? பலன் வரல. அப்போ ரெண்டாவது அவருடைய நாமம் நமக்கு என்ன வல்லமை உள்ள நாமம்? அது என்ன செய்கிறது அப்படின்னா நம்மை பலப்படுத்துகிறது. ஆமென். இட் ஹாஸ் த பவர் டு ஸ்ட்ரென்தன் அஸ். நம்மை பலப்படுத்துகிற வல்லமை. இங்கே வேதம் சொல்லுகிறது அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சுகம் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சுகம் வந்துருச்சு. ஆனால் இவன் சரீரத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. எழும்புவதற்கான பலன் இல்லை.
அவன் நடப்பதற்கான பலன் இல்லை, குதிப்பதற்கான பலன் இல்லை. இப்போ வசனம் சொல்லுகிறது, இப்போ அடுத்தது ஒரு வல்லமை. அப்போ நான் நினைக்கிறேன், அவன் பேதுருவும் யோவான் அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இயேசுவின் நாமத்தை இன்னும் சொல்லு, இயேசுவின் நாமத்தை இன்னும் சொல்லு, இயேசுவின் நாமத்தை இன்னும் சொல்லுன்னு சொல்ல அவன் இயேசுவின் நாமம் சொல்ல சொல்ல இப்போ ஒரு பலன் அவனை நிரப்புகிறது. ஆமென். 40 ஆண்டுகள் சரீரத்தில் அவன் அனுபவிக்காத ஒரு புதிய பலத்தை அன்றைக்கு அவன் அனுபவிக்கிறான். இந்த ராத்திரி நேரத்தில் நீ சரீரத்தில் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு தெய்வீக பலத்தை அனுபவிப்பதற்கு இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். ஒன்று, அது நம்மை சுகமாக்குகிறது. ரெண்டாவது, நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவது அவருடைய நாமம். அல்லேலூயா. நாம் உட்கொள்ளுகிற ஆகாரங்கள் 1% குறிப்பிட்ட அளவு நம்மை பலப்படுத்தும். நாம் உட்கொள்ளுகிற பலவிதமான டயட்டுகள் அதெல்லாம் நமக்கு தேவைதான், நம்மை பலப்படுத்தக்கூடியதான். ஆனால் அது அல்ல, இயேசுவின் நாமம்தான் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. அவன் கால்களும் அவன் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த ராத்திரி நேரத்தில் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்வை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவது, இயேசுவின் நாமம் அவனுக்கு செய்த காரியம் என்ன? 8வது வசனத்தை வாசியுங்கள். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். தேவனை துதித்து கொண்டு. பவர் டு பிரைஸ், துதிக்க ஒரு வல்லமை. இயேசுவின் நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்குது? நம்மை துதிக்க செய்கிற வல்லமை. இதுவரைக்கும் அவன் வாயிலிருந்து துதி வரல. 40 வருஷமாக என்ன தான் கேட்டிருப்பான்? பிச்சை தான் என்ன செஞ்சுருப்பான்? கேட்டிருப்பான். வர்றவங்கள்ட்டையும் போகிறவங்கள்ட்டையும் அவன் வாய் திறந்து பிச்சை கேட்டிருப்பான். ஒரு நாள் கூட தேவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? துதிச்சிருக்க மாட்டான். இப்போ இயேசுவின் நாமத்தை அவன் உச்சரிக்க ஆரம்பித்த நேரம் முதல் இயேசுவின் நாமம் அவனுக்குள்ள செய்த 3வது காரியம், அவனை துதிப்பதற்கு அவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. ஆமென். துதிக்கிறதற்கும் ஒரு வல்லமை தேவை. பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கட்டப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, சரீரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு, வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் சிறைச்சாலையினுடைய உட்காவலறையில், என்ன காவலறையில்? உட்காவலறையில். அப்படின்னா ஆமென், சாதாரணமான கைதிகளை, சாதாரணமான சின்ன சின்ன காரியங்களை செய்கிறவங்களுக்கு ஒரு காவல், அதன் பிறகு அதுக்கப்புறம் உள்ள காவல். உட்காவல் அப்படின்னா பல அடுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சிறைச்சாலை. ஆமென். அவ்வளோ பெரிய குற்றம் எல்லாம் இவங்க செய்யலை. இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. அசுத்தாவி என்ன செஞ்சாங்க? துரத்துனாங்க. அங்கே இருக்கிற எஜமான்களுக்கு உதவியாக இருந்த ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்ன செஞ்சாங்க? இவங்க துரத்துனாங்க. அதுதான் பெரிய இஷ்யூ ஆகி இவர்களை உட்காவலறையில் அடைத்தார்கள். சாதாரணமாய் ஒரு மனிதனால் துதிக்க முடியவே முடியாது. ஆமென். அப்போ அன்றைக்கு அவர்களை துதிக்க செய்தது ஆண்டவருடைய நாமம். ஆமென். அப்போ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கட்டுகள், அவமானங்கள், நிந்தைகள், காயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் போது நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமம்தான் அதற்கு வல்லமை தரக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு அந்த வல்லமை உண்டு. என்ன வல்லமை? எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க செய்கிற வல்லமை. ஆமென். பவர் டு பிரைஸ், துதிக்க ஒரு வல்லமையை கொடுத்தது இயேசுவின் நாமம். ஆமென். 40 வருஷமாக அவன் துதிக்கலைங்க. ஆலயத்துக்கு வெளியில் தான் இருக்கிறான். ஆலயத்துக்குள்ளே இருந்த சத்தம் எல்லாம் அவனுக்கு கேட்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே துதிக்கிற சத்தம் எல்லாம் அவனுக்கு கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அவன் துதிக்கலை. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்
துதிக்கிறான், ஆண்டவரை துதிக்கிறான். ஆமென். என்ன சொல்லி துதிச்சிருப்பான்? ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்றுனீங்களே, என் சூழ்நிலையை மாற்றுனீங்களே, என்னை எழும்ப பண்ணினீங்களே, என்னை நிற்க வச்சிங்களே, ஓட வச்சிங்களே, இந்த ஜனத்துக்கு முன்னாடி என்னை நிமிர பண்ணினீங்களே. ஆமென். சப்பானியாக இருந்த என்ன எனக்கு ஆண்டவரே சப்பானியாகவே என் வாழ்க்கை மாறிடாமல் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அற்புதத்தை செஞ்சீங்களே. நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தந்தீங்களே. ஆமென். சப்பானிக்கு ஒரு சர்ப்ரைஸ், சப்பானிக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அவன் கேட்டது வெள்ளி, அவன் கேட்டது பொண்ணு, அவனுக்கு சர்ப்ரைஸாக கிடைச்சது சர்வாங்க சுகம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்துக்கு என்ன வல்லமை? நம்மை துதிக்க பண்ணுகிற வல்லமை. ஆமென். எரிகோ முன்னாடி நிற்கிது. ஆமென். எரிகோ ஒருவனுக்கு முன்னாடி அவன் திறக்க மாட்டேன்னு அடைச்சிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஒரு ஜனம் துதிக்குது. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய நாமத்தினுடைய வல்லமையினால தான் முடியும். அல்லேலூயா. ஸோ இயேசுவினுடைய நாமம் நம்மை துதிக்க செய்கிறது. என்ன செய்கிறது? துதிக்க செய்கிறது, குதிக்க செய்கிறது, துதிக்க செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அப்போ ஒன்று சுகமாக்குகிறது, ரெண்டாவது நம்மை பலப்படுத்துகிறது, ரெண்டாவது பலப்படுத்துகிறது, மூணாவது துதிக்க செய்கிறது. துதி அப்படின்னா ஆஃப்டர் விக்ட்ரி, ஜெயத்துக்கு பிறகு என்னது? துதி. ஜெபம் என்பது ஜெயத்துக்காக ஜெபம், துதி என்பது ஜெயத்துக்கு பிறகு துதி. ஆமென். துதிக்கு there is no end. துதிக்கு முடிவு கிடையாது. ஜெபத்துக்கு எண்ட் உண்டு. ஜெபத்துக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நான் ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் என்றால் தேவன் அந்த சுகத்தை தந்துவிட்டால் திரும்ப நான் சுகத்துக்காக என்ன செய்ய மாட்டேன்? ஜெபம் பண்ண மாட்டேன். அந்த ஜெபத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். எனக்கு ஒரு கார் வேணும், கர்த்தர் எனக்கு ஒரு காரை கொடுத்துட்டார் அப்படின்னா நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? காருக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் காருக்காக தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். அந்த காரில் உட்காரும் போதெல்லாம் ஆண்டவரே வெயிலில் நின்று எனக்கு ஒரு நிழலாக ஒரு காரை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பஸ்ஸுக்கு மணிக்கணக்காக காத்திருந்த என்ன சுகமாக காரில் போக வச்சீரே, ஸ்தோத்திரம். அது துதிக்கு ஓய்வே கிடையாது. ஆமென். அது முடிவு வரைக்கும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ப்ரேயர் ஃபார் சர்டன் திங்ஸ். சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், பதில் கொடுத்துட்டான்னா அந்த காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம், அடுத்த காரியத்துக்கு போயிடும். ஆனால் துதிச்சிக்கிட்டே இருப்போம். என்னை ரட்சித்தீரே, என் கணவனை ரட்சித்தீரே, என் பிள்ளைங்களை ரட்சித்தீரே, ஆண்டவரே ஒரு சபையில் சேர்த்தீரே, ஆண்டவரே எனக்கு கிருபை தந்தீரே. துதிச்சிக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் துதிச்சிட்டே இருப்போம். ஆமென். அதுக்கு வல்லமை தரக்கூடியது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அப்போது ஒன்று சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் உண்டு. ரெண்டாவது பலப்படுத்தும் ஆமென் வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம். மூணாவது துதிக்க செய்ய வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம். துதிக்கிறதுக்கும் ஒரு வல்லமை வேணும். சபையில் 300 பேர் 400 பேர் உட்கார்ந்துருக்குறோம். எல்லாரும் துதிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. எல்லாரும் துதிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அவ்வளோ ஆவியில் நிரம்பி கையை தட்டி ஆமீன் அப்படி கீபோர்டு முழக்கன்னு முழங்கிட்டு இருக்க, இத்தனை ஸ்பீக்கர் வச்சு அடித்து முழங்குற நடுவுலையும் ஒருத்தர் கொட்டாவி விட்டுட்டு ஆமீன் சவுண்ட் எஃபெக்டோடு தூங்க முடியுதுன்னா அதுக்கு என்னது? அதெல்லாம் ஒரு கிருபை தான் இல்லை? ஆமீன். இனி கட்டரம்பு ஒரு பாக்கெட்டில் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஆமீன். இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆமீன். மேல் மாடியிலெல்லாம் பார்க்கும்போது அப்படி உட்காந்து ஹாயாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு துதிக்கிறதுக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. துதிக்கிறதுக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. ஆனால் வயசான ஒரு தகப்பன் அவர் கையை தட்டுறாரு, துதிக்கிறாரு, ஆமென் அல்லேலூயா சொல்கிறாரு. அவருக்கு என்ன இருக்குது? துதிக்கிறதுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. அப்போ துதிப்பதற்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். சத்தத்தை உயர்த்தி துதிங்கன்னு சொன்னால் அப்படி அந்த சொல்கிற நேரத்தில் அல்லேலூயான்னு சத்தம் வரும். அதுக்கப்புறம் அல்லேலூயா எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த குக்கர் விசிலட்டிக்கிற நேரத்தில் அப்படியே சொர்ன்னு ஏறிக்கிட்டு அடுத்து என்ன செய்யும்? அப்படி வர்ற மாதிரி போகும். ஆனால் வல்லமை உள்ளவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். 40 வருஷமாக அவனுக்கு துதிக்கிறதுக்கு வல்லமை இல்லை. பிச்சை கேட்குறதுக்கு தான் என்ன இருந்துச்சு? அவனுக்கு பலம் இருந்துச்சு. தாயேன்னு பிச்சை கேட்டிருந்தவனை
துதிக்க செய்தது இயேசுவின் நாமம். ஆமென். கடைசியாக ஒரு காரியம். ஆமென். அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். பவர் டு என்டர், பிரவேசிக்க செய்கிற வல்லமை. என்ன வல்லமை? நான் கண்டது, நான் கேட்டது, நான் பிரவேசித்தேன். ஆமென். 40 வருஷம் ஆலயத்தின் வாசல்ல இருந்து பார்த்தது, 40 வருஷம் ஆலயத்தின் வாசல்ல இருந்து கேட்டது, 40 ஆண்டுகளமாய் ஆலயத்தின் வாசல்லேருந்து ஏங்கினது. என்றாவது ஒரு நாள் அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், என்றாவது ஒரு நாள் அந்த நன்மைக்குள் பிரவேசிப்பேன், என்றாவது ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்பேன். அப்போ அதை பிரவேசிக்க பண்ணுகிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த மனிதர்கள் கூட ஒரு நாள் கூட அவன் ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யலை, கொண்டு போகலை. அதுதான் there is a limit, there is a limitation for every human. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆமென். அவர்கள் அவனை சுமந்து கொண்டு எது வரைக்கும் தான் வந்தாங்க? வாசல் வரைக்கும் தான் வந்தாங்க. நினச்சிருந்தா நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், இவனை வாசலில் விட்டுட்டு அவன் ஆலயத்துக்குள்ளே போயிருப்பான். எப்படி? இவனை வாசலில் விட்டுட்டு அவன் ஆலயத்துக்குள்ளே போயிருப்பான். ஒருவேளை இவன் என்னையும் கொண்டு போங்கடா, நானும் அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், எனக்கு சவுண்டு மட்டும் கேட்குது, நான் என்ன செய்யலை, பார்க்கலை, என்னை கொண்டு போங்க கேட்டிருக்கலாம், கொண்டு போக முயற்சித்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதோடு வச்சுட்டாங்க, வாசல்லே வச்சுட்டாங்க. வாசல்லே உட்காந்து அவனுடைய 40 ஆண்டுகால ஏக்கம், என்றைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். அந்த பிரவேசிக்க பண்ணினது இயேசுவினுடைய நாமம். ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் ஏதாவது நன்மைக்குள்ளே பிரவேசிக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா, அந்த நன்மையை நீங்கள் கண்ட நீங்கள், அந்த நன்மையை குறித்து கேட்ட நீங்கள், அந்த நன்மைக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை இயேசுவின் நாமம் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஆலயத்தின் வாசல்லே உட்கார்ந்துருக்க போவதில்லை, ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்க போகிறதில்லை, எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறதில்லை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற காலங்களை தேவன் நமக்கு தருவார். அதற்கு இயேசுவின் நாமம். ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவரால் உண்டான விசுவாசம். யாரால் உண்டான விசுவாசம்? இயேசுவால் உண்டான விசுவாசம். அப்போ எனக்குள்ள விசுவாசம் வேணும்னா கூட அவருடைய நாமத்தை நான் பற்றி அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு அவருடைய நாமத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது அவரால் உண்டாகிற விசுவாசம் என்னை பிரவேசிக்க பண்ணுகிறது. விசுவாசத்தினாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்குள்ளும் அவர்கள் பிரவேசித்தது விசுவாசத்தினாலே கண்டது, கேட்டது, அனுபவித்தார்கள். ஆமென். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது எனக்கு தெரியுது பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறது எனக்கு கேட்குது பாஸ்டர். கேட்குறதோ பார்க்குறதோ அல்ல, அனுபவிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பெருமழை நிறைச்சலை கேட்கிறதல்ல, பெருமழையை அனுபவிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. அது கொஞ்ச நாளாகவே நமக்கு கேட்குது. பெருமழை நிறைச்சல், உங்கள் குடும்பத்தை இப்படி வைப்பேன், உங்கள் பிள்ளைங்களை இப்படி வைப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகத்தோடு இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, பிள்ளையை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு. ஆமென். ஊழியம் இப்படி இருக்கும், சபா அப்படி இருக்கும். இதெல்லாம் என்னது? கொஞ்ச நாளாகவே என்ன செய்கிறோம்? கேட்குறோம். கொஞ்ச நாளாகவே கேட்குறோம். சில நேரத்தில் ஆண்டவர் படம் போட்டு காட்டுறாரு, இப்படி தான் இருக்க போதியா, உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, உன் குடும்பம் இப்படி தான் இருக்க போகுது, ஊழியம் இப்படி தான் இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பிரவேசிக்கிறதற்கு ஒரு வல்லமை தேவைப்படுது பாருங்கள். ஹல்லேலூயா. கானானை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். கேட்டுட்டாங்க, பார்க்குறதுக்கு அதை பிரவேசிக்கிறதுலாம் இருக்குது மகிமை. ஆமென். அப்போ இயேசுவின் நாமம் அந்த சப்பானிக்கு செய்தது என்ன?
1 அவனை சுகமாக்கினது, 2 அவனை பலப்படுத்தினது, 3 அவனை துதிக்க செய்தது, 4 அவனை பிரவேசிக்க பண்ணினது. ஹல்லேலூயா. அவனை பிரவேசிக்க பண்ணினது. ஆமென். இந்த ராத்திரி நேரம் ஆமென் இங்கே கூடி வந்திருக்கிற ஜனத்துக்கு சொல்கிறேன், தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி வைங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வைங்க. காலங்களானாலும் அது நிறைவேறும். ஆமென். சொல்லக்கூடிய வாக்குத்தத்தமோ சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமோ நாளைக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வருஷம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நடக்கும். சிமியோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருந்தார், நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது, இவன் வயது சென்றவனாயிருக்கிறான், இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயிருக்கிறான். ஆனால் அவனுடைய கண்கள் கண்டது, அவனுடைய கைகள் ஏந்தினது, அவனுடைய வாய் துதித்தது. ஆமென். எல்லாமே அதில் இருக்கும். கண்ணு பார்த்துச்சு, கை ஏந்துச்சு, வாய் துதிச்சிச்சு. ஆமென். அதுதான் கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களை குறித்து சொல்லியிருப்பார்னா நிறைவேறும். ஆமென். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது. ஆமென். இந்த ஆலயத்தில் வந்து ஒரு நாள் முழங்கால் படிட்டு இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மேலே ஆண்டவர் அவங்க மேலே ஒரு முத்திரையை வச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் எப்படி போனாலும் அவனை அன்பின் கயிறுகளை கொண்டு இழுத்து 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 கொண்டு வந்து கரெக்டாக அவருடைய சித்தத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஆமென். தூர தேசத்துக்கு போயிட்டான், தேசத்தின் குடியானவனோடு ஒட்டி கொண்டான், தன் ஆஸ்தியெல்லாம் அழித்தான், ஆனால் தேவ சித்தத்தில் வந்து நின்றுட்டான். பாருங்க, இயேசுவின் நாமம் பிரவேசிக்க பண்ணும். இயேசுவின் நாமம் என்ன செய்யும்? பிரவேசிக்கும். நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த ராத்திரி நேரத்தில் 4 காரியங்கள். ஆமென். நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை, நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை சப்பானியாய் பார்த்தீர்கள், பலனற்றவனாய் பார்த்தீர்கள். ஆமென். பிச்சை எடுக்கிறவனாய் பார்த்தீர்கள், ஆலயத்தின் வாசலில் இருக்கிறவனாய் பார்த்தீர்கள், அவனை அறிந்தீர்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமம் அவனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை தந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் என்ன தந்திருக்கிறது? சுகத்தை தந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சுகத்தை தரப்போகிறது.